ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிரேசி கார்ஸ் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ராஜெக்ட் ஸ்டடியோட கடைசி பார்ட் தான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு வழியாக நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டடியை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ 5 பார்ட்ஸ் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கோம். இது ஒரு ஃபைனல் பார்ட். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டடி பற்றி அப்லோட் பண்ண வீடியோஸை நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா, நம்ம ப்ளேலிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணி அதோட லிங்க்கை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ஸோ மறக்காமல் செக் பண்ணுங்கள். இருந்தாலும் இந்த வீடியோவில் ப்ராஜெக்ட் ஸ்டடி பற்றின ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு தான் நம்ம பேசுவோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராஜெக்ட் ஸ்டடி அப்படின்னா என்னென்னா, சில பேர் நைட் ஸ்டடி பண்ணுவாங்க, இல்லை நைட் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இதுக்காக ஃப்ரீ எனர்ஜி யூஸ் பண்ணி அதாவது இது வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து சேவ் பண்ணும். இருந்தாலும் நீங்கள் இனிஷியலாக ஒரு லம்பாக ஒரு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். லைக் போட்டு பொருள் வாங்குற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஒன்ஸ் வாங்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு 3 to 4 இயர்ஸ் வந்து ப்ராப்ளமே இல்லாமல் இருக்கும். இடையில மட்டும் நம்ம அந்த பல்பை மட்டும் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்டடிக்கான பட்ஜெட் பார்த்திங்கன்னா 4000 ஆச்சு. இது போக நீங்கள் வயருக்கு வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ என்னென்னு சொல்லிடலாம். ஃபஸ்ட்டு 1450 சோலார் பேனலுக்கும், 700 சோலார் சார்ஜ் கண்ட்ரோலருக்கும், 270 ருபீஸ் அந்த ஃபேனுக்காகவும், அப்புறம் 130 ருபீஸ் பல்புக்காகவும் செலவு பண்ணியிருக்கோம். ஸோ இது போக உங்களுக்கு வயர் வந்து ஒரு 50 ருபீஸ் இல்லை 100 ருபீஸ் அந்த மாதிரி செலவாகும். ஸோ இது ப்ராஜெக்ட் ஸ்டடி இவ்வளோ தான் நமக்கு செலவாயிருக்கு. யாராவது மேக் பண்ணணுன்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கா, எஃபிஷியண்ட்டாக இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்குது. நீங்கள் இதை வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது ஒர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒர்த்து தான். நெக்ஸ்ட்டு நம்ம நைட்டில் இந்த ப்ராஜெக்ட் ஸ்டடி யூஸ் பண்ணி இந்த பல்பை க்ளோ பண்ண வைக்க போகிறோம். ஸோ அந்த கிளிப்பையும் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க பார்த்துடலாம். அதாவது ஃபோனோட ஃப்ளாஷை நம்ம ஆன் பண்ணி ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணுறோம் எந்த அளவுக்கு வெளிச்சம் வருது அப்படின்னு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபோனோட ஃப்ளாஷை ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஃப்ளாஷ் ஆஃப் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதான் நீங்கள் பார்க்குறத இப்போ ப்ராஜெக்ட் ஸ்டடியோட மெயின் பார்ட்டுன்னு சொல்லலாம். நைட் ஸ்டடிக்கே நம்ம எந்த அளவுக்கு வெளிச்சம் வருது அப்படின்னு. ஸோ ரொம்ப வெளிச்சம் வரல. அப்படி வெளிச்சம் வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து பல்பை மட்டும் சேஞ்ச் பண்ணணும். ஸோ இதுவே போதுமானது தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு ஒரு ஃபேனும் ஒரு லைட்டும் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆகுது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். இந்த மாதிரி நம்ம நிறைய வீடியோஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட்டு என்ன வீடியோ அப்லோட் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் ஏதாவது ஐடியா வச்சுருந்தீங்க அப்படின்னா எனக்கு சஜஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் கேட்டிருப்போம். ஸோ அடுத்து எதை பற்றி வீடியோ போடலாம் அப்படின்றத அந்த கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஒரு சின்ன கமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.